தாண்டி இப்போ நம்ம ஒரு டைரக்ஷன் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயம் மனசுல வந்து இது கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு மேல இருக்கிறவங்களோ சம் ஆர்டிஸ்ட் யாரோ வந்து இது வேண்டாம் அப்படின்னு ஆப்போசிட் பண்ணி பேசும்போது அந்த இடத்துல நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவில் சினிமா இஸ் அ டீம் ஒர்க். புரியுதா? இப்போ முன்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியாதுன்னு ஒரு நிலைமை இருந்துச்சு முன்னெல்லாம். அதனால டேரக்டருக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு படத்துல இருந்து அப்படியே 2 நாள் இங்கே 2 நாள் அங்கே அப்படியெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லைங்க. இப்போ வந்து ஆர்டிஸ்ட் ஒரு படத்தில் வந்தீங்கன்னா அந்த படத்தில் தான் இருக்காங்க. ஒரு டெக்னீஷியன் ஒரு படத்தில் வந்தீங்கன்னா ஃபுல் டைம் அந்த படத்தில் தான் இருக்காங்க. ஸோ மூவி இஸ் அ டீம் ஒர்க். இப்போது நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதி ஸ்கிரிப்டை எழுதி நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது சில டைமில் சில ஒப்பீனியன்ஸ் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வரும். ஐ ஆம் ஓப்பன் ஃபார் தேட். ஏன்னா எனக்கு நல்ல நல்ல ஐடியாஸ் வந்திருக்காங்க. அது என்ன ரீசன் சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். என்னோட அப்பா வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனா அசோசியேட் கேமராமேனா ஃபைனலி கேமராமேன் ஆன ஒரு ஆள். ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் ஒரு படம் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. நம்ம யூனிட்டில் லைட்மேன் இருக்கும். அவங்க வந்து டெய்லி ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. புரியுதா? அவங்களுக்கு இருக்கிற அனுபவம்லாம் செட்டில் யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு படத்துலையும் லைட்டை வச்சு ஃப்ரெண்டில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. நடிப்பு பார்த்துட்டு இருக்காங்க, டைரக்ஷனு, கேமரா எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்க அப்பா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு டைமில் லைட்மேன் வந்து கூப்பிடுறாங்க, சார் சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் அந்த லைட்டு தப்பாக இருக்குது சார் சொல்கிறாங்க. புரியுதா? புரியுது. அப்படியே வந்து என்னோட அப்பா வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த லைட்டு தப்பாக தான் இருக்குது. அவங்க போய் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்போ இன்றைக்கி அப்பா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, டேய் படத்தில் இருக்கிறவங்க உன்னை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவன்டா. அவங்க அவ்வளோ படம் பார்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோ படத்தோட எக்ஸ்பீரியன்ஸு, நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. புரியுதா? ஸோ எனக்கு அது ஒரு ஈகோ இஷ்யூவா இல்லை அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எப்போவுமே ஃபீலே ஆகலைங்க. இந்த அம்மா படத்துலேயும் நிறைய பேரோட நல்ல சஜஷன்ஸ் வந்திருக்காங்க. பட் சஜஷன் வரும்போது நான் யோசிப்பேன், இது வந்து இந்த படத்தில் கரெக்டாக இருக்குமா, ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகாதுன்னா நான் சொல்லுவாங்க. நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னால், நீங்கள் வந்து என்ன ஹவு வில் திஸ் ஒர்க், இப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகலைன்னு தோணி மைண்டில் வந்துச்சுன்னா இது ஒர்க் ஆகும்னு எனக்கு கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா ஐ எம் கன்வின்ஸ்ட். இஃப் ஐ எம் கன்வின்ஸ்ட் அது படத்தில் இருக்கும். ஆமாங்க. ஓகே சார். சார் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருந்திருக்கும். ஸோ அந்த எப்பயுமே ஒரு எய்ம் அடைகிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நிறைய விஷயங்களை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த எய்மை நான் அடைஞ்சேன் அப்படின்னா அது என்ன ஒரு விஷயம்? ஆக்சுவலாக சாக்ரிஃபைஸ் நிறைய இருக்குங்க. இப்போது சினிமாவில் நீங்கள் வந்து உங்களோட உயிரை தான் கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அது கொடுத்தா தான் சினிமா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் எல்லாமே தரும். நான் வந்து காலேஜ் போகலைங்க. +2 முடிச்சத உடனே நான் அப்பா கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து போதும் சினிமாவில் தான் ஒர்க் பண்ணணும். பட் அப்பா சொன்னேன், இல்லை நீ படித்து டிகிரி முடிச்சிடணும். ஸோ ஐம் கிராஜுவேட். ஆனால் நான் காலேஜ் போகல. அந்த டைமில் வந்து நான் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 15 வயசுலேருந்து இல்லை ஒரு 16 வயசுலேருந்து நான் வீட்டிலேருந்து வெளியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இவ்வளோ நாள் ஆகிட்டு இப்போ இது 2வது படம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 10 to 15 இயர்ஸில் ஐ லாஸ்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். எப்படின்னா எனக்கு வந்து இப்போ பாருங்கள், ஒரு நார்மலாக நிறைய பேர் வந்து காலேஜில் போய் என்ஜாய் பண்ணுவாங்க, என்னால் பண்ண முடியல. நிறைய பேர் கரெக்டாக ஒரு வேலைக்கு வந்து வேலை பண்ணி காசு சம்பாதிச்சு கரெக்டாக ஒழுங்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கார் வாங்கி வீடு வாங்கி என்னால் அது பண்ண முடியல இது வரைக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செட்டில் ஆகிடுச்சு, நான் செட்டில் ஆகலை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா அது வந்து எனக்கு ரிக்ரெட் இல்லைங்க. ஏன்னா நான் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், இதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அவங்க நார்மலாக வேலை பண்ணி நார்மலாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருந்திருக்கு. அந்த ட்ரீம்ஸ் வந்து த்ரூ மீ இட்ஸ் கெட்டிங் கம்ப்ளீட்டட். அதனால ரிக்ரெட் இல்லை. பட் எஸ், நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குது. முடியே அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். லுக்ஸு, முடி, ஹெல்த்து. சார் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், ஃபைன். தென் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயம் நான் அடிக்கடி எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக வந்து எஸ், அது டைம்னு ஒரு விஷயம். எல்லாமே டைம் வந்து மாறும். இப்போ நான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம்னா என்னோட டைம் வரும். அந்த ஒரு ஹோப்பில் தான் வந்து ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து எப்போவுமே எனக்கு ஒர்க் ஆகிருக்குங்க. மை டைம் இஸ் கம்மிங், இல்லை மை டைம் இஸ் ஹியர் அப்படி யோசிக்கும்போது எஸ், அது எனக்கு ஒரு. ஸோ டைரக்டர்ஸ் ஆகணும் அப்படின்ற கனவுல நிறைய பேர் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்காங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி இந்த ஒரு விஷயத்த பண்ணால் நீ கரெக்டான ஒரு டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? ஆக்சுவலி அதுக்கு ஒரு இது சொல்லணும்னா நான் வேறு ஒரு விஷயம் சொல்லணும். சினிமா இஸ் அ மேஜிக். அது வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது மட்டும்தான் அதோட ஃபுல் தெரியும்.
ஒரு டைரக்டருக்கு கூட இவங்க டைரக்டருக்கு வந்து எல்லாமே தெரியும். லைக் என்ன பிகினிங்ல இருந்து என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ப்ராசஸ் எல்லாமே தெரியும். எடிட்டருக்கு ஒரு அளவுக்கு எல்லாமே தெரியும். மியூசிக் டைரக்டருக்கு தெரியும், கேமராமேனுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், மேனேஜர்ஸ் தெரியும், ப்ரொடியூசர் தெரியும். பட் ஆனாலும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து ஆடியன்ஸ் கூட உட்காரும்போது தான் இதோட நமக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். ஸோ சினிமா இஸ் அ மேஜிக். ஸோ இந்த மேஜிக்கில் நீங்கள் வந்து உள்ளே வரணும்னா உள்ளே வந்து பண்ணும்போது உங்களுக்கு 100% டெடிகேஷன் வேணும், 100% ஹார்ட் ஒர்க் வேணும். இது வந்து சினிமா வந்து மறுபடியும் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். புரியுதா? இப்போது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க, நிறைய டேலண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பொசிஷனில் மேபி ரீச்சே ஆகாது. ஒரு டேலண்ட் இல்லாத ஆள் வந்து ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க. புரியுதா? நிறைய காசு இருந்தாலும் நீங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. காசு இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணி வின் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ சினிமா இஸ் அ மேஜிக். ஸோ இந்த மேஜிக்கில் நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து வரீங்கன்னு சொன்னால் அந்த மேஜிக் வந்து உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகும், என்ன நடக்கும் உங்கள் லைஃப்பில், இது ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. சினிமா வில் கீப் ஆன் டெஸ்டிங் யூ. அந்த டெஸ்டிங்கில் நீங்கள் ஜெயிச்சு வந்தால் தான் அங்கே சினிமா உங்களுக்கு லைஃப் தரும். இது வந்து என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். சார் ஆக்சுவலாக சினிமா அப்படின்ற பொறுத்த வரைக்கும் மக்கள் சைட்லேருந்து இவங்க சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்தால் அவங்க ஃபேமிலி சினிமாவில் இருந்தாங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடலாம், இல்லை அப்படி இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்க ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னமும் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம இங்கே இருக்கும்போது நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் ஃபஸ்ட்டு. நம்ம இங்கே உட்காரும்போது நம்ம எது அங்கே நல்லா இருக்குது, இங்கே ரொம்ப மொக்கையாக இருக்குது, அங்கே போய் உட்கார்ந்தா தான் தெரியும் அங்கே நல்லா இருக்குமா மொக்கையாக இருக்குமானா அப்போ தான் தெரியும். சினிமாவில் சினிமா ஃபேமிலியில் பிறந்ததுனால தெர் இஸ் நோ கேரண்டி தட் உங்களுக்கு வந்து வின் பண்ண முடியுமா இல்லையா, சொல்லவே முடியாது. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஆக்டர் விஜய் வந்து ஒரு ஃப்ரம் அ சினிமா ஃபேமிலியில் வந்திருக்காங்க. பட் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கில் தான் அவங்க வந்து இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறாங்க. இதுக்கு சேம் டைம் இப்போ நீங்கள் வந்து அர்ஜுன் கபூர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஹிந்தியில். அவங்க வந்து அனில் கபூரோட பையன் நினைக்கிறேன். அவங்க இது வரைக்கும் எங்கேயும் ரீச் ஆகலை. அமிதாப் பச்சனோட பையன் அபிஷேக் பச்சன் எங்கேயும் ரீச் ஆகலை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ் மேபி போய் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஓகே. பட் அது கிடைச்சாலும் நீங்கள் வந்து எங்கே வருவீங்கன்ற உங்களோட திறமையில் மட்டும்தான் இருக்கும். பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஃபாசில்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டைரக்டரோட பையன் ஃபஸ்ட்டு படம் இறங்கி அது டிசாஸ்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அந்த ஆளையே காணும். ரிட்டர்ன் வந்து இப்போ ஃபஹத் ஃபாசில் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்காங்க. நிறைய ஃபிலிம் ஃபேமிலியிலேருந்து வந்து இப்போவும் ஒன்றுமே ஆகாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சினிமா ஃபேமிலி இருந்தவங்க அவங்க ஹார்ட் ஒர்க்கில் மேலே வந்தவங்க நிறைய இருக்காங்க. ஸோ தெர் இஸ் நோ கேரண்டி தட் நீங்கள் சினிமா ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எஸ் மேபி என்ட்ரி கிடைக்கும். என்ட்ரிக்கு அப்புறம் சஸ்டெயின் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்மளோட ஓன் 100%. சார் இதை தாண்டி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாரர் மூவியாக நீங்கள் எடுத்திருக்கீங்க. நீங்கள் பர்சனலாக தூர் ஆத்மாக்கள் இது இருக்கிறது உண்மையா இல்லை கட்டுக்கதைன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆளுங்க. ஓகே. நான் இந்த மாதிரி ஒரு டைமில் இப்போ இல்லை ரொம்ப நாள் முன்ன வந்து நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த விஷயங்கள் ஆக்சுவலாக இருக்குங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறீங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு வீட்டில் இப்போ இல்லை கொஞ்சம் ரொம்ப நாள் முன்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் வந்து அந்த டைமில் டிவி இல்லை. என்னோடய வீட்டில் சின்ன வயசில் வீட்டில் டிவி இல்லை. ஓகே. டிவி இல்லாமல் அதனால எனக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு. அதோட பேர் வந்து அலெக்சாண்ட்ரியா மறுபடியும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ கடல்லேருந்து அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு சிட்டியில் வந்து நிறைய ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் வந்து எடுக்கிறாங்க. எனக்கு ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு 4 வீடு தள்ளி ஒரு வீட்டில் தான் வந்து அந்த டிவி இருக்குது. ஸோ நாங்கள் போய் பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா எனக்காக வந்து அந்த இது நேஷனல் ஜியோகிராஃபி ஓடிட்டுருக்கு. எல்லாமே பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆகிடும். நான் வீட்டில் இருந்து அங்கே வீட்டில் இருந்து கிளம்பிட்டு 4 வீடு தான் என்னோடய வீடு. அப்போ நான் வீட்டில் இருந்து இறங்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபீல் எப்படின்னா வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரோட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கர்வ் இருக்காங்க, அங்கே யாரோ இருக்குது. எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா நான் இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபீல். அவர் சொல்லும்போது எனக்கு வந்து கொஞ்சம் மாதிரி இருக்கு. இப்போ நான் வெளியில் வந்து வராங்க, வந்துட்டு நான் நடக்கும்போது எனக்கு என்ன ஃபீல்னா அது ஏதோ ஒரு ஐட்டம் வந்து வருது, ஏதோ ஒரு ஆள் வந்து அங்கேருந்து வர மாதிரி இருக்குது. ஆனால் நான் பார்க்குறேங்க ரோட்டில் யாருமே இல்லை. நான் வந்து ஸோ எனக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. நான் அது வந்து பக்கத்தில் வந்துட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஒரு பெரிய ஒரு செவர் இருக்குது சைடில், நான் செவரில் ஒட்டி இப்படி வந்து பார்க்கல, நான் அப்படியே வந்து நின்னாங்க.
லிட்ரலி ஒரு சவுண்டு வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. கிராஸ் ஆயிருக்கு. ஓகே. தியேட்டரில் வந்து ஸ்பீக்கர் ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்படியே க்ராஸ் ஆகிடுச்சு. நான் திரும்பி கூட பார்க்கல. நான் வீட்டில் ஓடி வந்துட்டேன். நான் 2 நாள் யார்கிட்டயோ சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த வீட்டில் ஒரு அண்ணன் இருக்காங்க. அண்ணன்கிட்ட நான் சொன்னேன். சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்களா, இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பல வருஷமாக நடந்துகிட்ருக்காங்களா, ஒரு பர்டிகுலர் டெய்லியோ ஏதோ ஒரு டைமில் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு இது வந்து இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. நிறைய பேருக்கு என்ன அனுபவம் பார்த்தீங்கன்னா, சில டைமில் இது வந்து வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ நம்ம படுத்துட்டு இருப்பாங்கன்னு வைங்க, காலையில் பார்த்தா நம்ம வந்து இப்படி படுத்துட்ருக்கோம். புரியுதா? இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதோ ஒன்று வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கா. பட் அதுக்கப்புறம் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரல. இந்த மாதிரி ஒரு 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எஸ் எஸ். நைஸ். அது சொல்கிறத தாண்டி நம்ம அனுபவிச்சிருக்க அந்த டைம்லலாம் ரொம்ப பயம் இருக்கும்ல. இல்லை, எனக்கு அது மட்டும் இல்லாமல் வேறு சில ஒரு இது கூட சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட மாமா இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் முன்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு இதில் ஆக்சிடெண்ட்டில் வந்து போய் இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட் டே அந்த ஃப்ரெண்ட் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னேன்னா, எனக்கு நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன். ஏன்னா மாமா வந்து சொல்கிறாங்களா, நான் வந்து சாகலை, என்னை வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா. ஓகே. என்னை வந்து சீட் பண்ணியிருக்காங்க, கொலை பண்ணல, என்னென்னு சீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களா. கனவில் வந்தேன், இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டாங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அது அவங்க கேட்குறாங்க. நான் சொன்னேன், அப்படியா, அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விசாரிங்க சொல்லிட்டு அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. இந்த ஒரு ட்ரீம் பார்த்துட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியுது, மலேசியாவில் ஒரு ஆள் வந்து இவங்களை சீட் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சண்டையாக இருக்குது காசு விஷயத்தில். அவங்க வந்து இந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கா. பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களால அது ஃப்ரெண்டில் கொண்டு போக முடியல. பட் பாருங்கள், ஒரு ட்ரீமில் வந்து ஒரு ஆள்கிட்ட ஒரு இறந்து போன ஆள் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குங்க. ஸோ ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.